अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वाशहद अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்பதை அதன் முழு பரிமாணத்தோடு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கடையநல்லூர் மாநாட்டிலே தடைகளை தகர்த்து எறிந்து தலை நிமிர்ந்த தௌஹீத் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கடையநல்லூரிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதுபோன்ற ஒரு மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த முன்பகுதியில் அமர்ந்திருக்கிற மக்களை விட குறைவான அளவுக்கு மக்கள் திரண்டிருக்கிற அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் திரண்டு வந்து தாக்குதல் நடத்தியதையும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களால் இந்த திடல் நிரம்பி வழிவதையும் பார்த்தால் தடைகளை தகர்த்து எப்படி தலை நிமிர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப ஏன் இந்த தடைகளை தகர்த்து எப்படி இந்த ஜமாத் வளர்ந்தது, இந்த தௌஹீத் ஏன் வளர்ந்தது? பல இயக்கங்கள் பல கொள்கைகள் நாட்டில் இருக்கின்றனவே, அவைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த கொள்கை மாத்திரம் ஏன் நாளுக்கு நாள் தாறுமாறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இந்த கொள்கைக்குத்தானே அதிகமான எதிர்ப்பும் அதிகமான முட்டுக்கட்டைகளும் அதிகமான தொல்லைகளும் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த தௌஹீத் ஏன் தலை நிமிர்ந்து வந்திருக்கிறது? இதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தௌஹீத் என்கிற இந்த கொள்கை நபிமார்கள் சொன்ன கொள்கை. நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதே இந்த ஒரு கொள்கையை சொல்வதற்குத்தான். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். ஊபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக ஆக்கக்கூடாது. இதுதான் தௌஹீத். இதை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அனுப்பினான். இந்த ஒரு கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களும் அடிப்படையாக வைத்து மக்களுக்கு சொன்னார்கள். அப்ப நபிமார்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது இப்ப நாம் சில தடைகளை எதிர்கொள்கிறோமே, இது போன்ற தடைகளை, இதைவிட அதிகமான தடைகளை அல்லது இதைவிட குறைவான தடைகளை அந்த நபிமார்களும் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது உடனே ஊரே உலகமே திரண்டு எதிர்ப்பார்கள். அந்த கொள்கை நாம் சொல்கிற காரணத்தினால் நாமும் எதிர்க்கப்படுவது தடுக்கப்படுவது ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனா ஏன் இந்த கொள்கையை மாத்திரம் எதிர்க்கிறார்கள்? எவ்வளவு கொள்கைகள் இருக்கிற தௌஹீதுங்கிற இந்த ஒரு கொள்கைக்கு மாத்திரம் ஏன் உலகமே திரண்டு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தௌஹீது கொள்கையுடைய அடிப்படை என்னவென்றால், அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படை தான் இது காரணம். அல்லாஹ் வணங்கன்னு சொன்னோன்னு வைங்களேன், யாரும் எதிர்க்க மாட்டான். வணங்கினா வணங்கிட்டு போட்டு போயிடுவான். அதை வணங்காத, இதை வணங்காத, இதை வணங்காத என்று சொல்லி அவனுடைய தவறான வணக்கங்களையும் கடவுள் கொள்கைகளையும் எதிர்த்து சொல்லும் பொழுது, அங்க இருக்கிற மக்களை நீங்கள் வென்றெடுக்க முயற்சிக்கும் பொழுது அங்கிருந்து எதிர்ப்புகள் வருகிறது. அப்ப அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்வதில் எதிர்ப்பு வராது. அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்மறை கொள்கையை இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவே அப்படித்தான் அமைந்திருக்கிறது.
வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கடவுள் இல்ல, அது கடவுள் இல்ல, மனுஷன் கடவுள் இல்ல, யானை கடவுள் இல்ல, கழுத கடவுள் இல்ல, மரம் கடவுள் இல்ல, சூரியன் கடவுள் இல்லை என்று சொன்னால் அதையெல்லாம் யாரெல்லாம் கடவுளாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்தனை வரும்ல, அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டுவார்கள் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால் மற்ற கொள்கைகளை சொல்லும் பொழுது ஏற்படாத எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் சங்கடங்களும் இந்த தௌஹீதை சொல்லும் பொழுது ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீதினுடைய இன்னொரு அம்சமாக நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு இஸ்லாமியன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நல்லது என்று சொன்னால் அதை அடுத்து சொல்லிவிட வேண்டும். ஒரு கெட்டது நடக்குமையானால் இது கெட்டது, இதை செய்யாதே என்று சொல்லி தடுக்க வேண்டும். இப்ப நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் எதிர்ப்பு வருமா? ஒருத்தன் தீமையான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தால் எதிர்ப்பு வராது. ஏண்டா செய்யற, அதை போய் தடுக்க போனோம் என்றால் எதிர்ப்பு வந்துவிடும். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடு என்கிற அடிப்படையில் இந்த தௌஹீத் அமைந்திருக்கிற காரணத்தினால், எல்லா நபிமார்களும் இதையே சொன்ன காரணத்தினால் இந்த தௌஹீத் எங்கெல்லாம் அழகாக முழங்கப்படுகிறதோ அதை கடுமையா எதிர்ப்பார்கள். நீங்கள் உலகத்தில் எடுத்து பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தின் பெயரால் பலவிதமான குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த குழுக்கள் இருக்காதுன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நான் சரி, நான் ஷாஃபி தான் எனக்கு சரி, ஹனபி தான் சரின்னு அவர் சொல்லுவார். அப்ப இவர்கள் என்ன தீமை என்று தெரிகிறது, தப்பு என்று தெரிகிறது அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல. ஏன் எதிர்க்க போறான்? ஷாஃபி ஹனபி சண்டை பெரிய அளவில் வந்திருக்குதா? எப்பவாவது தீவிரமா எவனா அஜத்து தீவிரமா பேசிவிட்டால் வந்திருக்கும். தௌஹீதுக்கு வந்த மாதிரியான எதிர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்குதா? வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமைகளை சகித்துக் கொள்கிறார்கள். ஓன் தப்ப நான் கண்டிக்க மாட்டேன், ஏன் தப்ப நீ கண்டிக்கிறாத. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் எல்லா இயக்கங்களும் எல்லா கொள்கைகளுமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக இருக்கிறார்கள். தௌஹீத் என்ன செய்யும்? ஷாஃபிட்ட போய் ஷாஃபி தப்புன்னு சொல்லும், அதுல இருக்காதுன்னு சொல்லும், எடுத்து வைக்கும், அதுல இருக்கிற ஒவ்வொருவனையும் வென்றெடுப்பதற்காக பாடுபடும். ஹனபிட்ட போகும், ஹனபிட்ட போய் இது தவறு என்று சொல்லும், உன்னுடைய கொள்கை கோட்பாடு அத்தனையும் இஸ்லாத்திற்கு எதிரானது என்று சொல்லும், விளக்கும், அங்குள்ள மக்களுக்கு புரிய வைக்கும், அவர்களை வென்றெடுப்பதற்காக பாடுபடும். மாலிகி, ஹம்பலி, சின்ன கட்சி, கீழ கட்சி, மேல கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இதுகளெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லும், அதிலிருந்து மக்களை வென்றெடுப்பதற்காக முயற்சி செய்யும். அப்ப என்னென்னவெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறதோ, அதுல எதெல்லாம் தவறு என்று படுகிறதோ அந்த தவறுகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இது தௌஹீதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி கொண்டு வந்தார்கள், அதிக அளவில் வாங்கினார்கள். அதை எப்படி செய்து கொண்டார்கள்? முத்தவள்ளி வாங்கும் போது அஜர்த்து கண்டுக்கிற மாட்டாரு, அஜர்த்து வாங்கும் போது முத்தவள்ளி கண்டுக்கிற மாட்டாரு. முத்தவள்ளி வரதட்சணை வாங்குறாரா, அஜர்த்து அல்பாத்தியா வச்சு கூட்டாகிடுவாங்க. முத்தவள்ளி வாங்கி கொடுப்பாருங்க, அஜர்த்து எதிர்க்கணும்ல, அவரை பங்காளி ஆக்குறது எப்படி? அஜர்த்து அல்பாத்தியா, அவர் அல்பாத்தியா சொல்வதன் மூலமாக அவரையும் பங்காளி ஆக்கிவிட்டால் எதிர்ப்பு வருமா? யாரா எதிர்ப்பானா? அப்ப எல்லா தீமைகளையும் கண்டவுன பொங்கி எழுந்து, உங்களில் யாராவது தீமையான காரியத்தை கண்டால் கையால் தடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, யார் ஒருவர் தீமையான காரியத்தை காண்கிறாரோ அதை தன் கையால் தடுக்க வேண்டும். முடியாவிட்டால் ஃபபிலிசானிஹி, முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, மனசால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த கடமையை தௌஹீத் ஜமாத் மாத்திரம் செய்கிற காரணத்தினால் தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். அவங்களுக்குள்ள உள்ளவன் ஒவ்வொருத்தன் அடுத்தவன தவறு என்று சொல்லுவான், எதிர்க்க மாட்டான், சண்டை போட மாட்டான். ஷாஃபி கூட்டம் இங்க போடாத சொல்ல மாட்டான், ஹனபி பயான் இங்க நடத்தக்கூடாது என்று சொல்ல மாட்டான். நீ ஓன் தவறை நான் கண்டுகொள்ள மாட்டேன், ஏன் தவறை நீ கண்டுகொள்ளாதே. முரீது வாங்குறது கூடாது. காதிரியாக்காரன் என்ன செய்யுமா? நான் முரீது வாங்குறத சாதிலியா கண்டுக்கிறாத, சாதிலியா முரீது வாங்குறத காதிரியா கண்டுக்கிற வேணாம், நம்ம ரெண்டு ஒண்ணா இருந்துக்குருவோம். ரெண்டும் தப்புன்னு நம்ம போய் சொல்றோமா? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க வரோம். இப்ப மேட்ரு என்ன? அனைவருடைய தீமைகளையும் எதிர்க்கக்கூடியதாக தௌஹீத் அடிப்படை இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம மட்டும் பல தடைகளை கடந்து வந்திருக்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அவங்களோட யாரு நெருக்கமா இருந்திருக்கன்னு பாருங்க. அவங்க ஓரிரை கொள்கை சொன்னாங்க, ஒரு கூட்டம்.
அந்த மக்காவில் இருந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சான்? கல்லு மண்ணு கழுத எல்லாத்தையும் கடவுளா கருதிய கூட்டம் இருந்தார்கள். மக்காவில கற்களை சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், மறுமையை நம்பாதவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள். மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை எதிர்த்தார்கள். மதீனாவுல இருந்தவங்க யாரு? யகூதி இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள். யகூதிகள் நசாராக்கள் நபிமார்களுடைய வருகையை நம்புறவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள். அப்படியான எதிரிகள் இருந்தார்கள். அப்ப மக்காவில் உள்ள கொள்கைக்கும் மதீனாவாசியுடைய கொள்கைக்கும் எந்த வகையிலும் பொருத்தமே கிடையாது. இவங்க கொள்கை அவனுக்கு பிடிக்காது, அவங்க கொள்கை இவனுக்கு பிடிக்காது. சரி, யகூதி நசாரா இருந்தான்ல மதீனாவுல, அவங்க ரெண்டு பேரும் கொள்கை ஒன்னா இல்ல. யகூதி கொள்கை பிரகாரம் இயேசு தவறா பிறந்தவர், தகப்பன் இல்லாம பிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த அளவுக்கு கடுமையான பகையெல்லாம் இருந்தது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாம் உன்ன சேர்றாங்க. யாரு? சிலை வணங்கிகளும் சிலை வணங்காதவர்களும் மறுமையை நம்பியவர்களும் நபிமார்களை நம்பியவர்களும் நம்பாதவர்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள். யகூதி நசாராவை எதிர்க்க காணா, நசாரா யகூதி எதிர்க்க காணா, மக்கா காபிரும் யகூதிகளும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிற காணா. ரசூலுல்லாஹ் ஒழிப்பதற்காக என்ன செய்யறாங்க? எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க. ஏன்? நாம மட்டும்தான், நபிமார்கள் வழியில் வந்த நாம மட்டும்தான் எல்லா தீமைகளும் எதிர்க்கிறோம். யார் தீமை செஞ்சாலும் அந்த தீமையில் நீ இருக்காதே. அப்ப தீமை செய்பவர்களை தீமையில் இருக்காதே என்று எப்போதெல்லாம் சொல்கிறீர்களோ அவனுடைய ஆதிக்கம் குறையும், அவனுடைய நம்பர் குறையும். நீங்க எல்லாம் யாரு? ஏற்கனவே ஷாஃபி தானே, அல்லது ஹனபி தானே, அல்லது கீழே கட்சி மேல கட்சி கோட்டாத்து கட்சி தங்கள் கட்சி ஏதோ ஒண்ணுதானே நீங்க எல்லாம். அப்ப ஏதோ ஒன்னாக இருந்த நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்க வந்திருக்கிறீங்கல்ல, இதுக்கு தான் பயந்தாங்க, வரக்கூடாது. இவங்க பிரச்சாரம் பண்ணுவார்களே ஆனால் ஷாஃபி அவுட் ஆகிவிடும், ஹனபி அவுட் ஆகிவிடும், 4 கட்சிகளும் அவுட் ஆகிவிடும், எல்லா தரிக்காக்களும் அவுட் ஆகிவிடும், எல்லாம் ஒன்னா உருவி ஒரு ஆள் ஆக்கி விடுவாங்க, ஒரு கொள்கையில கொண்டு வந்து விடுவார்கள், நம்முடைய ஆதிக்கம் நம்முடைய தலைமை எல்லாம் போய்விடும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த தௌஹீதுக்கு மாத்திரம் அதிகமான தடைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லன்னா நம்ம எதுக்கு நம்மள எதிர்த்தான்? ஏகத்துவத்தை அன்னைக்கு சொன்னமே, எதுக்காக எதிர்த்தான்? என்ன சொன்னோம்? வட்டி வாங்க சொன்னோமா? திருட சொன்னோமா? கொலை செய்ய சொன்னோமா? தொழுவாதீங்கன்னு சொன்னோமா? நோன்பு வைக்கான்னு சொன்னோமா? எதற்கு நம்மளை எதிர்த்தான்? இவங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சொன்னால் நம்ம ஒரு கூட்டத்தை கையில வச்சிருக்கிறோமே, அது ஒண்ணு உருவிடுவாங்க. மேட்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதன் கீழே பல பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான், அதை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் கையில் உள்ள புடிகள் எல்லாம் தளர்ந்து விடும் என்பதை தவிர வேறு எந்த காரணத்துக்காக நம்மளை எதிர்க்கவில்லை. அப்ப இந்த தீமைக்கு எதிராக உயிரை பணயம் வைத்தாலும் பரவாயில்லை என்று எதிர்க்கிற தன்மை எப்போது இருக்கிறதோ அப்போதெல்லாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு எதிர்ப்பார்கள். அவர்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மறந்துவிட்டு ஒன்றுபடுவார்கள். இப்ப முஸ்லிம் ஒற்றுமை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, எல்லாம் ஒன்றுபட வேண்டும், எல்லாரும் ஓரணிக்கு வாருங்கள் சொல்லுவாங்க. தேர்தல் வரும், ஓரணிக்கு வருவானா? வரமாட்டான். ஓரணிக்கு வாருங்கள் என்று சாதாரணமா பேசுவார்கள், பிரியாணி சாப்பிடுவார்கள், எல்லா அமைப்பும் கலைந்து போய்விடுவார்கள். எலெக்ஷன் வரும் என்ன செய்வான்? நான் இவர்கிட்ட கூட்டு நான் அவர்கிட்ட கூட்டுன்னு சொல்லி 7-8 பிரிஞ்சு போயிருவாங்க. எந்த ஒரு போராட்டம், பாபர் மசூதி வரும், 1,000 பேசுவாங்களா? டிசம்பர் 6 வந்துருச்சுல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவானா? நடத்த மாட்டான். அவன் அடையாளத்தை காட்டுவதற்கு போயிருவான், இவன் அடையாளத்தை காட்ட போயிருவான். தௌஹீத் ஜமாத்தை எதிர்ப்பு வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, எல்லாம் ஒண்ணாத்துறாங்க. ஒற்றுமைங்கிறவன் எத்தனையும் ஒன்றுபட மாட்டாங்க. வாங்க தௌஹீத் ஜமாத்துக்கான அழிப்போம், தௌஹீத் கூட்டத்தை தடுப்போம், தௌஹீத்காரனை விரட்டுவோம்னு சொல்லி பாருங்க, 72 கூட்டம் ஒண்ணாயிருவாங்க. அப்ப ஒற்றுமைங்கிறான இந்த ஒண்ணுல மட்டும் ஒற்றுமை பாக்குறீங்களா? இதை தவிர எதுலையாச்சும் ஒற்றுமை இருந்து பார்த்திருக்கிறீங்களா? அப்ப எந்த அளவுக்கு இருக்கிற எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன? இந்த தௌஹீதை சொல்லும் பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது பல பேர் பாதிக்கப்படுவார்கள். இது ரொம்ப உலகத்துக்கு, ஒரு கெட்டவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஆபத்தான ஒரு கொள்கை, நல்லவனுக்கு வரவேற்கத்தக்க கொள்கை. நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்கிற இந்த கொள்கை கெட்டவர்களுக்கு பயங்கர அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை.
அப்ப இவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது வந்தால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்? முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த எல்லா அமைப்புலையும் மத குருமார்கள் கையில தான் ஆதிக்கத்தை வச்சிருந்தாங்க. அஜர்த்துமார்கள். இஸ்லாத்தினுடைய தலைமை யார் கையில இருந்துச்சு? அஜர்த்துமார்கள் கையில இருந்துச்சு. இந்த அஜர்த்துமார்கள் என்று சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டினார்களா? அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தினார்களா? ஒரு நேர்வழி காட்டினதே இல்லை. மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு எந்த நேர்வழியும் காட்டினதே இல்லை. உங்க கடையநல்லூர், மேலப்பாளையம் போன்ற உலமாக்கள் நிறைந்த ஊர்களிலே படிச்சவனுக்கு வரதட்சணை ரேட் இருக்குல்ல, டாக்டருக்கு இவ்வளவு, இன்ஜினியருக்கு இவ்வளவு, ஆலிம்சாக்கு இவ்வளவு உண்டு. எங்க உங்க பகுதிகளில் நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் இப்ப இருக்காங்க. அப்படி இப்போ இருக்கு ஆலிம்சாக்கு ரேட் இருக்க வரதட்சணை கம்மியாச்சு. இப்ப நாங்கள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்த காலத்துல டாக்டருக்கு இவ்வளவு, இன்ஜினியருக்கு இவ்வளவு, அசரத்துக்கு இவ்வளவு இருக்கும். அப்ப அசரத் இருந்தாரே, ஆனால் அவருக்குன்னு வரதட்சணை ரேட்டு. அந்த மாதிரி வரதட்சணை வாங்குவதில் உனக்குன்னு ரேட்டை நிர்ணயித்துக் கொண்டு இந்த அஜர்த்துமார்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? இவர்கள் எப்படி மக்களுக்கு வரதட்சணை தவறு என்று சொல்லி இருப்பார்கள்? எப்படி வரதட்சணை ஒழித்து கட்டியிருப்பார்கள்? எல்லா விதமான தீமையில் நடக்கக்கூடிய ஆடம்பர திருமணங்களில் இவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்களா இல்லையா? இப்பவாச்சு திருமணங்கள் ஓரளவுக்கு அனாச்சாரங்கள் குறைந்திருக்கிறது எல்லா பகுதிகளையுமே. அப்போலாம் திருமணம் எப்படி நடக்கும்? மேல தாளம், ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம், விடிய விடிய குதிரையில ஏற்றி சுத்தி வச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க. 99% இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த கல்யாணத்தை போய் நடத்தி வைப்பவர் யாரா இருப்பாரு? அஜர்த்தா இருப்பாரு. ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு நடத்துவாங்க. எங்க பகுதியில் கல்யாணம், மாப்பிள்ளை ஊர் பூரா சுத்திட்டு வரும். இது எந்த இஸ்லாத்துல இருக்குன்னு கேட்க மாட்டாரு. இப்படி மார்க்கத்தில் உண்டான்னு சொல்ல மாட்டாரு. அப்ப குதிரையில ஏத்தி வச்சு அவர் ஊர் பூரா சுத்தி வச்சு, இன்னும் சொல்ல போனா நாவரணிபா கச்சேரி, அந்த கச்சேரிலாம் வைத்து நடத்துவார்கள் வசதியானவர்கள். வெடியெல்லாம் விடுவார்கள், வான வெடிக்கலாம் விடுவார்கள். திருமணத்தில் குறவங்க ஒருத்தி டான்ஸ் எல்லாம் வைப்பார்கள் பல ஊர்கள்ல. அந்த திருமணங்களை ஐயரா நடத்தி வைப்பாரு, அஜர்த்தா நடத்துவார். இந்த திருமணங்கள் எல்லாம் போய் நடத்தினவர் யாரு? அஜர்த்து. அப்ப அஜர்த்து என்ற மதகுரு என்கிற ஒரு போரை வைத்துக் கொண்டு எனக்கு தர வேண்டிய காசு வந்துவிடும் என்றால் நீ மார்க்கத்தை மீறினாலும் நான் அதை அங்கீகரிப்பேன், அதை நடத்துவேன், அது தீமை என்று சொல்ல மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் என்று மார்க்க அறிஞர்கள் நடந்தார்களா இல்லையா? நடந்தார்கள். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு மார்க்க விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பணத்தை எதிர்பார்க்காம செய்ய மாட்டார்கள். ஒரு பேர் வைக்கணும், மார்க்கத்தில் அஜர்த்து அவசியம் இல்லை, சரி அவசியம் வச்சுக்கிடுவோம், சும்மா போய் பேர் வச்சுக்க வேண்டியதானே. பேர் வைக்கிறது அவரவர் வச்சுட்டு போயிடலாம், அதான் சரியான முறை. சரி அஜர்த் தான் வரணும் என்று சொன்னால் அஜர்த் என்ன செய்யணும்? மார்க்க தொண்டு செய்தானே வந்திருக்கிறாரு, பேரை வச்சுட்டு உங்க பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லி எனக்கா போயிருக்காரா? போக மாட்டார். அதே மாதிரி கல்யாணம் பண்றோம், நம்ம தான் பண்ணிக்கணும், சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும், 2 குடும்பத்தாரு 2 பேர் சாட்சியா இருக்கணும், நம்ம எல்லாம் பார்வையாளர் உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஆனாலும் அஜர்த்து தான் வந்து நடத்தணும்னு வச்சிருக்கீங்கல்ல, சரி வச்சுட்டு போங்க. கல்யாணத்தை நடத்திட்டு காசமா போயிருக்கீங்களா? கல்யாணம் பண்ண வந்தா அதுக்கு காசு, இளவு வீட்டு ஜனாசாவுக்கு வந்தா அதுக்கு காசு, பேர் வைக்க வந்தா அதுக்கு காசு, வயசுக்கு வந்து அதுக்கு காசு. இப்படி எந்த ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் செய்தாலும் அது மார்க்கத்துக்கு செய்யறதா இருந்தா நீங்க காசு வாங்கலாமா? இங்க மார்க்கத்தில் உள்ளது என்று நீங்க நினைத்தீர்களே, ஆனால் மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமையை செய்வதற்கு மக்கள்கிட்ட கூலி கேட்கிறீங்க. இப்படி எல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். இது மார்க்கத்தில் இல்ல இல்லை என்று ஒருத்தன் ஒருத்தன் கணிச்சுக்கிட்டானா? இல்ல. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முதல் ஜமாத்தாக தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத்தா களமிறங்குது. இந்த ஏகத்துவ கொள்கையில் உள்ளவங்க தான் என்ன செய்யறாங்க? இது அவங்களுக்கு தெரியும், அஜர்த்துமார்களுக்கு இவங்களை விட்டோம்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் சாவுமணி அடிப்பாங்க, கத்தம் போயிரும், பாத்தியா போயிரும், சட்டிக்கு பாத்தியா, எதுக்கும் பாத்தியா, ஒரு சட்டியத்துக்கு அடுப்புல வச்சு ஆள் பாத்தியா, மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பியதுக்கு வைப்பாங்க அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, அதுக்கெல்லாம் காசு, எல்லாத்துக்கும் காசு. கல்யாணத்துக்கு பந்தல் போடுவார்கள், அந்த பந்தக்கால ஊண்டுவார்கள், ஊண்டு முதல் பாத்தியா பாருங்க போய்கிட்டு. எதுக்குத்தான் பாத்தியான்னு கணக்கு இல்ல. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, தடைகள் வருவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த முதல்ல மதகுருமார்களுடைய ஆதிக்கத்தை நம்ம உடைக்கிறோம். மதகுருமார்கள் தான் முஸ்லீம்கள் ரொம்ப நம்புறாங்க. முத்தவள்ளியை நம்பியெல்லாம் மார்க்கத்தில் யாரும் செயல்பட மாட்டாங்க. மதகுருமார்கள் அஜர்த்துமார்கள் சொன்னா அது மார்க்கமாக இருக்கும் என்று அவர்கள் செய்வார்களே, ஆனால் அவருடைய அமல்கள்லாம் பாழாகி விடுமே, இவங்கள்ட்ட இருந்து மக்களை மீட்டெடுக்கணுமே என்று நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது
முதல்ல இதனுடைய ஆபத்தை உணர்ந்தவர்கள் மார்க்க அறிஞர்கள் தான். என்ன உணர்றாங்க? இவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தால் நம்முடைய சைடு வருமானம், மே வருமானம், அதுக்கு பேரு மே வருமானம் எல்லாம் போய்விடும், சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும், நம்ம வாழ முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது, இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக இவங்களை உருவாக்க முடியாது என்று பயம் வரும் பொழுது எதிர்க்கிறாங்க, தூண்டி விடுறாங்க. ஏன்? அவங்கள்ட்ட இந்த மேடை இருக்கிறது, தூண்டி விடுவதற்கான காரணம் இருக்கிறது. ஜும்மாங்கிற மேடை, பயான் பண்ற மேடை, அஜர்த்து பயான் பண்ணா கேட்கறதுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு மக்கள் ரெடியா இருந்தாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் எல்லாம் தூண்டி விட்டதெல்லாம் யாரு? மக்களா வந்து அடிச்சான், அவனுக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப மக்களை நமக்கு எதிராக உசுப்பி விட்டு தூண்டிவிட்ட காரியத்தை செய்தவர்கள் யாரு? இந்த மார்க்க அறிஞர்கள். அப்ப நன்மையை தீமையை தடுக்கிற இந்த கொள்கையை கையில் எடுத்தோமையானால் அவர்கள் செய்கிற தீமை தான் முதலில் என்ன செய்யும்? தடுக்கப்படும், முதலில் ஒழிக்கப்படும் என்பதை கண்டுகொண்டு தடைகளை ஏற்படுத்தி. எப்படி தடை ஏற்படுத்தினா? அல்லாஹ்வுடைய பள்ளியில 4 மதுஹபை பின்பற்றாடி வராதுன்னு போட்டான். பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். அன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க இவர்கள் என்ன செய்தார்கள்? பள்ளிவாசல்ல தொப்பி வைக்காட்டி வராது, இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது இல்ல, 4 மதுஹபை பின்பற்றாட்டி வராது. எதற்கு இதை செய்தார்கள் என்று கேட்டா, இதன் மூலம் மக்கள்கிட்ட விருப்பம் விதைக்கிறதுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி? இப்படி கெட்டவங்க போல இருக்க, இவங்களை பள்ளிவாசலுக்கு வர வேணாம்னு பள்ளிவாசல் எழுதி போட்டால் இவங்க ஒழிக்கப்பட வேண்டியவங்க, இவங்க கொல்லப்பட வேண்டியவங்க ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போட்டார்கள். அதே போல மக்கள்கிட்ட தூண்டி விடுவதற்கு இப்படி தூண்ட முடியாது. எப்படி? மக்களே, நாங்கள் பாத்தியா ஓதி வயிறு வளர்த்தோம், அதுக்கு ஆபத்தா வந்து விட்டார்கள், அடிங்க, அடிப்பீங்களா? அடிக்க மாட்டிய. நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்கணும், இளவு வீட்லையும் விடாமல் காசு வாங்கணும், அதுக்கெல்லாம் ஆபத்தா வந்து விட்டார்கள், அடிங்க, அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொய்யான காரணங்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும். என்ன செய்தார்கள்? தடைகளை ஏற்படுத்தினார்கள். இவங்க ரசூலுல்லாஹ் இல்லம்பாங்க. எப்படி? அப்பதான் கோபம் வரும். நம்ம மேட்ரு அவங்க பாத்தியா கத்தத்தை எதிர்க்கிற மேட்ரு, மார்க்கத்தை வச்சு வயிறு வளர்க்காதங்கிறதுக்கு தான் அவர்களை திட்டுகிறோம். அதை சொன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வராது என்பதற்காக வேண்டி அவங்கள்ட்ட பள்ளிவாசல் இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, பேசுகிற மெம்பர் மேடையை பயன்படுத்தி கொண்டு, மீளாது போன்ற மேடைகள் நம்ம பேசலாம் என்கிற அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தார்கள்? நம்மளை எதிர்ப்பதற்காக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டார்கள். எப்படி தூண்டினார்கள்? ரசூலுல்லாஹ்வை திட்டக்கூடிய கூட்டம், அவுலியாக்களை திட்டுற கூட்டம், இமாம்களை திட்டுகிற கூட்டம், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லுவாங்க. பாத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? ஒண்ணும் தெரியாத மக்களுக்கு, ஓ அல்லாஹ்வே இல்லைங்கிறவங்களா, ரசூலுல்லாஹ்வை திட்டுவாங்களா, நபி சஹாபாக்களை ஏசக்கூடியவனா, இமாம்கள் பெரியார்கள் திட்டுறாங்களா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை விதைத்த பிறகுதான் மக்கள்கிட்ட கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக வலுவான ஆதாரத்தை வைத்தவங்க பேசினது இல்ல. இந்த தௌஹீத் ஜமாஅத் இந்த கருத்தை சொல்லுகிறது தப்பு, அப்படி பேச மாட்டாங்க. தௌஹீத் ஜமாஅத்துடைய இந்த கோட்பாடு தப்பு, இந்த ஆதாரம் பேச மாட்டார்கள். என்ன செய்வாங்க? அவதூறுகளை சொல்லி எதை சொன்னால் மக்களுக்கு ஆத்திரத்தை ஊட்ட முடியுமோ அதை சொல்லி தூண்டி விட்ட உடனே எதிர்ப்பு பயங்கரமாக கொந்தளிக்கிறது. என்ன மாதிரி எதிர்ப்பு? போகிற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் நடத்த போனோமையானால் தடையின சாதாரண தடை இல்ல, ஒரு ஊருக்குள்ள நுழைந்தோமையானால் வீட்டுல போய் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஒரு வீட்டுல கூடி ரகசியமா ஒரு 10 பேரை வச்சு நடத்தினால் மோப்பம் பிடித்துக் கொண்டு திரண்டு வருவாங்க. வந்து ஊரை பூனை அடிச்சு வீட்டு அடிச்சு தோசமாக்கி நாங்க வந்த வண்டியெல்லாம் உடைச்சி நாங்கள் போக முடியாம வெளியே வர முடியாம உள்ளே கிடந்து ஒரு முற்றுகையிடப்பட்ட நிலையில எல்லாம் பல கொடுமைகளை செய்தார்கள். இப்ப வழுத்தூர்ல மாநாடு நடந்துச்சு பாருங்க, நேற்றாங்க இன்னைக்காங்க, நேற்று நடந்துச்சுல, அங்க இந்த கூத்தை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மாநாடு நடத்தின இடங்கள்ல எல்லாம் வீட்டில் போய் 10 பேர் பேச விடாம தூண்டி விட்டுவாங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அவ்வளவு பெரிய தடைகள். நீங்கள் ஏகத்துவ கொள்கை சொன்னீர்களே, ஆனால் உடனே என்ன செய்வான்னு கேட்டா ஊர் நீக்கம். எது தௌஹீதுன்னு சொல்லிவிட்டீர்களே, ஆனால் ஏகத்துவ கொள்கைன்னு சொல்லிவிட்டீர்களே, ஆனால் ஊரை விட்டு நீக்கி வச்சிருவோம். எதுக்கு ஊரை விட்டு நிக்கிற? யாரை நிக்கிறது இல்ல, வட்டி வாங்குறவன ஊரை விட்டு நிக்க மாட்டாங்க. முத்தவள்ளியா இருப்பார் அவர், நிக்கிறது கிடக்கட்டும்,
வட்டி வாங்குறவர் முத்தவள்ளி எவ்வளவு இருப்பாரு, அது பிரச்சனை இல்ல. பள்ளிவாசல்ல 10,000 ரூபாய் வாடகைக்கு வர வேண்டிய இடத்துல 100 ரூபாய் கொடுத்து என்ன செய்வாரு, அவர் பள்ளிவாசல சுரண்டிட்டு இருப்பாரு, அவரை நீக்க மாட்டாங்க. வக்ஃபு சொத்தை சொந்தமாக்குவாரு, அவரை நீக்க மாட்டாங்க. வரதட்சணை வாங்குவாரு, நீக்க மாட்டாங்க. ரஜினி மன்றம், எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி மன்றம் தலைவரான இருப்பாங்க, அவனையும் நீக்க மாட்டாங்க. முஸ்லீமா இருந்துகிட்டு, முஸ்லீமா இருந்து கொண்டு ரஜினி பேர்ல என்ன செய்வான், ரஜினி இப்ராஹிம், ரஜினி மூசான் போடுவான். இவனை நீக்குங்கன்னு சொல்ல மாட்டார் அஜர்த்து. எது சொன்னே, இவன் முஸ்லீமாக இருந்து கொண்டு ரஜினி இப்ராஹிம் என்கிறான், ரஜினி மூசா என்கிறான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு. பேர்ல எம்ஜிஆர் சேர்த்துக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்துல் ரஹ்மான் அந்த காலத்துல, எம்ஜிஆர் இஸ்மாயில், இப்படி எல்லாம் ஒரு கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகிறார்களே, அது எதிர்க்க மாட்டார்கள். அதே மாதிரி இஸ்லாத்தின் பேரால் இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் சாமி கும்பிடுவார்கள். யாரு, முஸ்லீம்கள். அவனை உருட்டு நிக்க மாட்டாங்க. ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி நெத்தில திலகம் போடுவாங்க, கோயில்ல போய் பரிவட்டம் கட்டுவாங்க, இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான். இதெல்லாம் செஞ்சீங்களா அஜத்துமார்கள்லாம்? தௌஹீது ஜமாத்துக்காரனை மட்டும் நீக்குன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னீங்களே, அப்படி சொன்ன நீங்கள் மார்க்கத்துக்கு சொல்லி இருந்திருப்பீர்களே. ஆனால் வரதட்சணை வாங்குறோம் நீக்கு, வட்டி வாங்கினா நீக்கு சொன்னீர்களா? ஊருக்கு மத்தியில பகிரங்கமா சின்ன வீடு வைத்திருப்பான், அவனை நிற்க மாட்டார்கள். அவர் ஜமாத்தில் முக்கிய மெம்பரா இருப்பார், இல்லாட்டி தலைவரா கூட இருப்பார். அப்ப இந்த மாதிரியான கெட்ட செயல்கள் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் ஜமாத்தை விட்டு நீக்கினதில்லை, ஊரை விட்டு நீக்கினதில்லை, அவனுடைய ஜனாசாவை அடக்க மாட்டோம் என்று சொன்னது கிடையாது. அப்ப யாரை மட்டும் எதிர்த்தார்கள்? ஏன் அவனை எதிர்க்காம நம்மளை எதிர்த்தார்கள்? அவனால பஞ்சாயத்து இல்ல. நீ வட்டி வாங்குற நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் வரதட்சணை வாங்குற நீ கண்டுக்கிறாரு, அதனால அக்ரிமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீ செய்யறது நான் கண்டுக்கிறல, நான் செய்யற நீ கண்டுக்கிறல, நம்ம 2 பேரும் இவன் கண்டுக்கிறான். யாரு, தௌஹீத் ஜமாத்துக்கார நம்ம 2 பேரையும் கண்டுக்கிறான் என்ற காரணத்தினால்தான் எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்தது கிடையாது. பட்டும் படாம, புரிந்தும் புரியாம, மேம்போக்காக சில பயான்களை செய்வார்கள், அவ்வளவுதான். எதிர்த்து கொந்தளித்து நம்ம செய்யறோம்ல, ஒளிச்சு கட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்தார்கள் என்றால் செஞ்சது கிடையாது. தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்ல கூட இவர்களுக்கு திராணியற்று இருந்தார்கள். இந்த தடைகளை முன்னாடி அந்த வரலாறு உங்களுக்கு சொன்னால் புரியும். நாங்கள் மதரசாக்கள்ல ஓதி கொண்டிருந்த காலங்கள்ல, ஓதி முடிச்ச காலங்கள்ல எல்லாம் மனசுல வெந்து போயிடும். என்னது, மௌலிதுன்னு ஓதுவாங்க, அந்த அர்த்தத்தை பார்ப்போம். இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லையே, பயங்கர சிர்கா இருக்கு, இது எப்படி நம்ம ஓதுறது என்று சொல்லி நான் ஒரு புஸ்தகத்துல 40 பக்கத்துக்கு மௌலிது சம்பந்தமான வரிகள்லாம் எழுதி, இது இன்னென்ன ஆயத்துக்கு மாற்றமா இருக்கு, இன்னென்ன ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது, அதனால ஜமாஅத்துல் உலமா தலையிட்டு இதுக்கு ஒரு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜமாஅத்துல் உலமாவுக்கு நான் கடிதம் போடுறேன். நான் இதுல இருக்கும்போது வெளியே இல்ல, தௌஹீத் ஜமாஅத்லாம் இல்லாத காலத்துல அவர்களில் ஒருவனாக இருக்கும் பொழுது எனக்கு வெறுப்பா, மௌலிது என்று ஒரு ஷிர்க், இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாதது, நிறைய தப்பு பிழை இருக்கிறது, பயங்கரமான பாவத்தில் கொண்டு சேர்த்துரும் என்று சொல்லி ஜமாஅத்துல் உலமா தலைவருக்கு நான் கடிதம் போடுகிறேன். கடிதம் போட்டால் கான்பாக்கவேன் என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், இப்ப இருக்காரு. அவர் எனக்கு 1 வருஷம் ஜூனியர், நாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தோம். இந்த கடிதத்தை நான் எழுதி அவர்கிட்ட காட்டி, இது மாதிரி நான் உலமா சபைக்கு போட போறேன். அப்ப அவர் சொன்னாரு, ஜெயலலிதாவுக்கு ஒரு விஷயம் தெரியல, இவங்க எல்லாம் எதிர்த்து நிக்க இயலாது. அவர் சொல்றாரு, இவங்களை எதிர்த்து நிக்க இயலாது, என்ன வேணாலும் செய்வாங்க, உன்னை தனியா ஓரம் கட்டிடுவாங்க. கடந்த காலத்துல 1-2 பேர் பேசினாங்க, அவங்க எல்லாம் இருந்த இடம் தெரியல, இந்த நோட்டை மடிச்சு பேசாம வச்சுக்க, யாருக்கு அனுப்பிடாதுன்னு செஞ்சாரு. நண்பர்கிற முறையில அட்வைஸ் பண்ணாரு. நான் சொன்னேன், இல்ல நான் அனுப்பத்தான் போறேன். அனுப்பின உடனே தான் என்ன செய்யறாங்க, கூடி நான் கேள்வியில கேட்டிருக்கேன், தவறு செய்து உடனே ஜமாஅத்துல் உலமா கூடி இந்த வழிமார்கள் மௌலிதுக்கெல்லாம் எதிராக ஒரு கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது, நாம வழிமார்கள் மாநாடு போடுவோம்னு சொல்லி தஞ்சாவூர்ல வழிமாறு மாநாடு போட்டாங்க. இதெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டினால் திருந்துவதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில தஞ்சையில வழிமார்கள் மாநாடு என்கிற பெயரில் இருந்து கொண்டு அந்த கூட்டத்தை கேட்க, சபையின் சார்பாக பள்ளிவாசல் வேலூர் தாய் கல்லூரிங்கிறாங்க முக்கிய பேச்சாளர். அதற்காக என்ன செய்தார்கள்னா, 4 வேன்ல பெரிய பெரிய உலமாக்கள் ஒரு மீட்டிங் போறா இருந்தா கூட 1000 ரூபாய் கொடுக்காம வெளியே ஏற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சும்மா வர்றாங்க, வேன் எடுத்துக்கிட்டு காசு வாங்காம. எதுக்காக வேண்டி, ஜெயில அவதியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நோட்டீஸ் போட்டு எங்களை கேவலப்படுத்தி விட்டான், எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரை நீக்க வேண்டும்.
அந்த முத்தவள்ளி நல்ல மனுஷன். அவர் நினைச்சிட்டாரு, எங்கள்கிட்ட மதரசாவில் வேலை செய்யறாரு, டயத்துக்கு பாடம் நடத்துவாரு, லீவ்லாம் எடுக்க மாட்டாரு, டியூட்டில எந்த குறையும் இல்ல, எங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லாதனால் இதுக்கெல்லாம் நீக்க முடியாது போங்கன்றாரு. அவர்கிட்ட இவங்க சொல்லி நம்ம நிக்கிறது அந்த மாதிரி டைப்ல உள்ளாரு. போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, திருத்துறைப்பூண்டிங்கிற ஊர்ல ஜமாத் உலமா கூட்டம்னு போடுறாங்க. உலமாக்கள் சபைடி கூட்டம். எதுக்காக வேண்டி? நமக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, என் ஒருவனுக்காக வேண்டிய ஜமாத் உலமாவை கூடி திருத்துறைப்பூண்டிங்கிற ஊர்ல கூட்டம் போட்டார்கள். எப்படி தடையை கொண்டு வராங்கன்னு பாருங்க. சும்மா இயக்க ஆரம்பிக்கல. இவர்கள் கடைசி வரைக்கும் உள்ளுக்கு இருந்து நாங்க செஞ்சிருப்போம். அவர்கள் திருந்தி உண்மை ஒத்துக்கொள்பவர்களாக இருந்தால் இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு காலத்தில் இவர்கள் தௌஹீதுக்கு வரவே மாட்டார்கள். ஷிர்க்கை நிலைநாட்டுவது மாத்திரம்தான் இவருடைய கொள்கை என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில திருப்பந்துருத்திங்கிற ஒரு ஊர்ல ஜமாத் உலமாவுடைய செயற்குழுன்னு கூட்டுறாங்க. எனக்கு அழைப்பு வருது, நீங்க வாங்க. போய் அந்த திருப்பந்துருத்தி செயற்குழுல கூடனா ஒரு 60-70 செயற்குழு உறுப்பினர் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் போய் உட்காந்துட்டேன். சம்சுல் ஹுதா அவர் தான் மாநில ஜமாத் தலைவர். அவர் மொத்தம் போயிட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க நல்ல புள்ள, திறமையான புள்ள, நீங்க எல்லாம் உங்கள எதிர்காலம் இருக்கிறது, நீங்க இந்த உலமாக்களை எல்லாம் நீங்க இழிவுபடுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன செஞ்சு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் செஞ்ச தவறு என்றால் நிரூபிங்க, ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க சொன்ன பேச்சுகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுன்னு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்வதற்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மறுபடி நீங்க எல்லாம் இந்த ஜமாத் உலமாவுக்கு முக்கியமான பொறுப்புல நாங்கள் போட இருக்கிறோம். எப்படி என்னை ஜமாத்துல பொறுப்புல போட போறாங்க, மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் ஜமாத் உலமாவுல உங்களை பொறுப்பாக்கி போடுகிறோம். இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஆசை வார்த்தை காட்டுறார்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரத்தை சொல்லு. நான் போட்ட பிரசுரத்தில் என்ன தப்பு, நீ பேசுறது எந்த வகையில் ரைட், நீ போட்ட மாநாட்டில் சொன்ன பேச்சு எந்த வகையில் சரி, நான் எதிர்த்து போட்ட பிரசுரம் எந்த வகையில் தவறு, அதை நிரூபிக்காத வரைக்கும் மன்னிப்பு கேட்கிற வேலையை நீ தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறான கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வதற்கு நீ மன்னிப்பு கேட்கணும். உடனே உலமா நீங்க நினைக்கிறீங்க, பேர் தான் உலமாங்க, உருட்டுக்கட்டை வந்திருக்கிறாங்க. உருட்டுக்கட்டையோட உலமான்னு சொல்லிக்கொண்டு முதல்ல இப்படி ஆசை வார்த்தை காட்டணுமா, கேட்கலன்னா போட்டு தள்ளணும்னு சொல்லி உருட்டுக்கட்டையோட நிக்கிறாங்க. பின்னாடி டேங்கிறாங்க, ஆசை வார்த்தை காட்டி மாட்டேன்றவன டேங்கிறான். திரும்பி பார்த்து அப்படிங்கிறாங்க. யாரு? அஜர்த்துங்க. வெளியில துப்பாலாம் சும்மா கோலி, உள்ளுக்குள்ள பூரா ரவுடிசம். அந்த ரவுடிசத்தை காட்டுற விதமாக உருட்டுக்கட்டையத்துக்கு என்ன செஞ்சாங்க, அடிக்க வர்றாங்க. அடிச்சு போட்டா போட்டுடலாம். நான் என்ன செஞ்சேன், இதெல்லாம் எனக்கு தெரியுப்பா, நீ அடிப்பேண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி தான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படி போட்டானுல, நான் எழுதிதான் போகல. அந்த நேரத்தில் விட்டு அப்படி என்னது, நான் இங்க வரும்போது என்னை அடிப்பாங்க, இன்ன நாள் தான் அது காரணம், இன்னும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், எல்லாத்தையும் எவிடன்ஸோட ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன், அடிச்சுக்கிட்டான். ஒரு போய் அடிக்கல, தப்பிச்சு. அதனால உனக்குதா அந்த நேரத்தில் அப்படி சொன்ன பிறகு வெளியே வந்துட்டோம். எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயர்ல என் ஒரு மனிதனுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், நீங்க தவறான கருத்தை சொன்னீங்க, நோட்டீஸ் போட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்னும் செய்யவில்லை. அப்ப இந்த ஒரு காரணத்திற்காக இவ்வளவு பெரிய முஸ்தீப் எடுத்து என்னை நீக்குவதற்கு முஸ்தீப் எடுத்து, அதுக்கப்புறம் என்னை அடிப்பதற்கு முஸ்தீப் எடுத்து, ஆசை வார்த்தை காட்டுவதற்கு முஸ்தீப் எடுத்தார்களே, அப்பதான் நம்ம கவனிச்சோம் இது ரொம்ப டேஞ்சரா போய் கொண்டிருக்கிறது. உலமாக்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்களை மார்க்க அறிஞர்கள் என்று அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. கண் கூடாக அதை நாங்க பார்த்து அது புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட பிறகு அந்த ஊர்லயே இருந்து பிரச்சாரம் செய்து கொண்ட நேரத்தில் தான் அப்ப இது சொன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் தடைகளை எதிர்த்து வந்தோம்ங்கிறோம்ல, இப்படி வெளியே நடமாட முடியாத நிலைமை ஏற்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேறி இப்ப ஊரா பிரச்சாரம் பண்ணி, அதுக்கு பிறகு இந்த நம்ம ஒரு அமைப்பு கட்டியாக வேண்டும், இனிமேல் தனி நபர்களாக இருந்தால் சரியா வராது, அமைப்பு ரீதியாக செயல்படணும் இதை ஒரு முன்னெடுத்து இதை விடவே கூடாது, கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் பின்வாங்க கூடாது என்கிற வகையில நாங்க இதுல களத்தில் இறங்கணும். இது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தடைகளை தகர்த்தெறிந்த விஷயத்துல இப்படியான ஒரு தடை, ஒரு மனிதனை பள்ளிவாசல் எனக்கு எதிராக நோட்டீஸ் போட்டாங்க. என்ன நோட்டீஸ் தெரியுமா? குர்ஆன்லாம் கிடையாது, கட்டையன் கருப்பன். எனவே நோட்டீஸ் திருப்தி. யாரு போட்டது? முஸ்தபான்னு சொல்லி இந்த வளத்தூர்ல இமாம், அவர் பேரை போட்டு, அவர் ஜமாத்துல் உலமாவோட செயலாளர், அவர் பேரை போட்டு நோட்டீஸ் போடுறாரு. வெறுமனே திட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது.
கிறுக்கன் பைத்தியக்காரன் முட்டா பைய இந்த மாதிரி இருந்துச்சே தவிர ஒரு வாதமும் கருத்தே இல்ல. இப்படி போட்டு எல்லா ஜும்மாக்களையும் கொடுத்தாங்க. இதை எல்லா அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளி வாசல்களையும் இதை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதே தஞ்சாவூர்ல நம்ம கூட்டம் போட்டாகணும். எந்த தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு போட்டார்களோ அதே ஊர்ல போடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது 2 சகோதரர்கள் வந்தார்கள். எங்க சங்கரம் மந்தல்ங்கிற நாங்க இருந்த ஊருக்கு. நாங்க ஒரு கூட்டம் போட போறோம் தஞ்சாவூர்ல, இந்த ஷிர்கை எதிர்த்து போட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். யார் என்னாலும் தெரியாது. சரி ஆர்வத்தில் சரி வர்றோம் போங்க. என்னைக்கு டேட்டெல்லாம் கேட்டு டேட்டை கொடுத்தாச்சு. டேட்டை கொடுத்து போய் தஞ்சாவூர்ல இறங்கினா மீட்டிங் காண இந்த அறிகுறியும் காணும். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம், ஒரு அறிகுறியும் காணும். ஒரு மைக்கெல்லாம் கட்டிருக்கணும்ல, ஒன்னுமே காணும். ஒரு போஸ்டர் காணும், நோட்டீஸை காணும். ஒரு கூட்டம் நடப்பதற்கான ஒரு 10-20 அந்த மாதிரி காணும். கீழே வாசல் ஒரு ஏரியாவில் போய் வச்சிருந்தாங்க. ஆட்டு மந்தை அஞ்சல்கார தெரு அந்த மீட்டிங் நடந்த இடம். சரின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா ஒரு முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு அடையாளம் தெரியாம அந்த இடம் வரைக்கும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரு போறோம். போனா அந்த இடத்துல சின்ன ஒரு டேபிள் போட்டு தெருவுல இருந்துச்சு, கூட்டம் போட்டுருந்தாங்க. அந்த பசங்க சின்னதா போட்டு டேபிள் தரையில போட்டு இந்த மாதிரி டேபிள் போட்டு ஒரு சேரை போட்டு வச்சிருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கூட்டம் அந்த ஒளிமாறல் மாநாட்டுக்கு எதிராக தஞ்சாவூர் நடந்த கூட்டம். ஒரு 20-25 பேர் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்க என்னோடலாம் பேசினார்களோ அதையெல்லாம் எதிர்த்து குர்ஆனை செருப்பில் விலக்கி கூட்டத்தை போட்டோம். இப்படியாக ஒவ்வொரு ஊர்லையும் இதை கேள்விப்பட்டு மக்கள் அழைக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வளர்ந்தது. இப்படி வளர்ந்த நேரங்கள்ல இந்த என்ன மாதிரி தடையெல்லாம் வைத்தாங்கன்னு கேட்டா, போற எந்த ஊர்ல போனாலும் அடிக்கிறது தான் ஒரு கொள்கை. கூட்டம் நடந்துகிட்டும் அடித்தார்கள். நாகூர்ல அடித்திருக்கிறார்கள். நாகூர்ல கூட்டம் பேசிக் கொண்டிருக்கும் போது அடித்தார்கள். எந்த ஒரு கொள்கைக்காரனை அடிச்சிருக்காங்களா? இந்து முன்னணிக்காரமே கூட்டம் போடுவான், திட்டுவான். அங்க போய் அடிக்க தைரியம் கிடையாது. இஸ்லாத்தை பத்தி திட்டுவான், நபிகள் நாயகத்தை திட்டுவான். அந்த கூட்டங்கள் எல்லாம் அந்த தெருக்களில் நடக்கும். அதற்கு எதிராக வாயை திறக்க மாட்டார்கள். தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம போறோம் என்று சொன்ன உடனே திரண்டு வந்து அடிப்பார்கள். முத்துப்பேட்டையில் அடித்தார்கள், இந்த ராஜகிரிங்கிற ஊர்ல அடித்தார்கள், கடையனூரில் அடித்தார்கள், மேலப்பாறையில் அடித்தார்கள், இணையங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க அடித்தார்கள். இப்படி பல ஊர்கள் போற ஊர்கள், திருவிதாங்கூர்ல அடித்தார்கள். பல ஊர்களில் கூட்டம் போட போனோம்னு சொன்னா கோயம்புத்தூர்ல பல முறை அடிச்சோன்னு ஓடி விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள் அவங்க நினைத்தார்கள். அடிக்க அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, நமக்கு உறுதியை தந்தான். மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய, ஏன் அடிக்கிறாங்க? கருத்து இருந்தா கருத்து சொல்ல வேண்டியதானே, விளக்க வேண்டியதானே, தவற புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்ற சிந்தனை மக்களுக்கு ஏற்படுத்தினது இவங்களுடைய அடாவடித்தனம் தான். இப்படி எல்லா ஊர்களையும் இந்த அடி தௌஹீதுன்னு சொன்னாலேயே அடிக்கணுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கினார்கள். மூத்தா போனால கூட அடக்க முடியாத அளவுக்கு பல ஊர்களில் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். இந்த தடைகள் எல்லாம் கடந்து வளர்ந்து ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி வளர்ந்துச்சு? எவ்வளவு தடை! 2 பேர் இருக்க முடியாது, வீட்டுல போய் பேச முடியாது, ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேச முடியாது. ஒளிஞ்சு நாங்க போவோம். ஒரு ஊருக்கு போறாருன்னா முந்தின ஊர்ல இறங்கி அடுத்த பஸ்ல ஏறி எல்லாம் போவோம். ஏன் போய் சேர்ந்துருவோம், சேர்ந்த பிறகு பாத்துக்குவோம். போற இடத்துல போட்டுட்டா என்ன பண்றது என்கிற மாதிரி எல்லாம் அஞ்சு பயந்து பிரச்சாரம் பண்ண அந்த காலத்தை நாங்க நினைத்து பார்க்கிறோம். இவ்வளவையும் தாண்டி அழிஞ்சே போயிருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால். இவர்கள் கொடுத்த அந்த இடைஞ்சல் முட்டுக்கட்டைகளை இறை உதவி மாத்திரம் இல்லாமல் இருந்தால், இது ஒரு பாத்திலான கொள்கையாக இருந்தால் கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்கு. நினையாபுரத்தில் இருந்த ஆட்சி எங்கெல்லாம் விரட்டி விட்டாங்கல்லோ அங்கெல்லாம் தாறுமாறா இருக்கு. நாகூர்ல விரட்டினாங்களா, அங்க மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு. நாகூர் தர்கா காத்தாடுது, எல்லாம் இந்துக்கள் தான் போறாங்க, முஸ்லீம் யாரும் போறது இல்ல. அந்த அளவுக்கு அல்ல ஆக்கி விட்டான். அங்க அப்படி ஆயிடுச்சு, ராஜ்யத்தில் அப்படி ஆகிவிட்டது. போன ஊர்கள்ல எல்லா ஊர்களையும் அடிச்ச ஊர்கள்லாம் தாறுமாறா வளரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த தடைகள் எல்லாம் தாண்டி இந்த தௌஹீத் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், வஹி அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கொள்கை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவங்க சரியான முறையில் சொல்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால் தான் வளர்கிறது. இதெல்லாம் போக இந்த உறுதி நமக்கு எதனால் கிடைக்கிறது? உங்களுக்கு நாளைக்கு வரும், நீ வளர்ந்துட்டீங்க. வளராத பல ஊர்கள்லாம் உங்க பக்கத்தில் இருக்கும். அங்க எல்லாம் போய் சொல்ல போகும் பொழுது அடி விழுவும், உதவுழும். 2 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான், ஊரே திரண்டு அடிப்பான். அப்ப நம்ம என்ன முடிவு வர வேண்டும் என்றால், இது நபிமார்களுடைய பிரச்சாரம். நபிமார்களை கொலை செஞ்சாங்களே இல்லையா? நபிமார்கள் செஞ்ச மார்க்கம் கரெக்டான மார்க்கம் தானே? அப்படி சொல்லும் பொழுது பல நபிமார்களை எதிரிகள் கொலை செய்தார்கள். பல நபிமார்களை ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். ஷுஐப் நபி அவர்கள் போய் இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? ல நுஹ்ரி ஜன்னக யா ஷுஐப், ஷுஐபே உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம்.
வல்லதீனமாக்க உன்னோடு உள்ள மக்களை வெளியேற்றுவோம். அவளை தவுதுன்னு மில்லத்தினா இல்லன்னா எங்க மார்க்கம் திரும்பிரு, உன்னை எங்க கொள்கைக்கு வந்து இல்லன்னா ஊரை விட்டு போயிரு. இதைத்தானுங்க எல்லா நபிமார்களும் சந்தித்தார்கள். நாம நபிமாருடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் இது வருமா வராதா? இதை நீங்கள் மனசில் வைத்திருந்த காரணத்தினால் தான் வளர்ந்தது. நாங்கள் மாத்திரமில்லை, நீங்கள் வைத்தீர்கள். இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் தாயிகளாக களத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இது நபிமார்கள் சந்தித்த பிரச்சனை. அவன் நம்மளை அடிச்சாதான் நம்ம கரெக்டா இருக்கிறோம் அர்த்தம். அவன் ஊர் நீக்க செஞ்சாதான் நம்ம ஒழுங்கா சொல்லிக்கிறோம் அர்த்தம் என்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த காரணத்தினால்தான் இந்த தௌஹீத் அத்தனை தடைகளையும் கடந்து நெஞ்சிருக்குது, வளர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி என்னுடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் எதிர்ப்பு வந்து என்பதற்காக வேண்டி, நாங்க ஓதி முடிச்சுட்டு வந்த புதுசு ஊர்ல, எங்க ஊர்ல அந்தர்தீவு மௌலானான்னு ஒருத்தர் வருவார் வருஷம். அந்தர்தீவுனா கேரளா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தர்தீவு மௌலானான்னு வந்தா அவர் தான் அல்லா எங்க ஊருக்கு. எங்க ஊர் மக்களை பொறுத்தவரைக்கும் யார் அவரு? அவர் அல்லா வந்து இறங்கிட்டார்னு சொன்னா அவர் அந்த அளவுக்கு கொண்டாடுவார்கள். அவர் பார்த்தா புண்ணியம், அவர் கை கொடுத்தா புண்ணியம், அவர் சாப்பாடு போட்டா புண்ணியம், அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் அவர் அதிகமாக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப 5-6 வருஷமா எங்க ஊர்ல மழை இல்லாம கடுமையான வறட்சி நிலவுகிறது. அந்த வறட்சி நிலவுற வருஷத்துல அவர் வர்றாரு. வரும்பொழுது அந்தர்தீவு மௌலானா வந்திருக்கிறார்கள். அவங்க தலைமையில ராத்திபு நடைபெறும், ராத்திபு மஜ்லிஸ் நடைபெறும், அதுல எல்லாரும் கலந்து கொள்ளுங்க ஜமாத்துல அறிவிக்கிறாங்க. அந்தர்தீவு மௌலானா கடவுளை கொண்டாடுறாங்க. அவர் எங்க ஊருக்கு வந்திருக்காரு, நான் ஊர்ல இருக்கிறேன். நான் ஊர்ல ஓதி முடிச்சுட்டு வந்த நேரம், ஊர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து மௌலானா வந்தார்ல, வந்து என்ன செய்யறாங்க, மௌலானாட்ட மழைக்கு முறையிடுறாங்க. மௌலானா மழை இல்ல, ஒரு ராத்திப போடுங்க மழை வந்துடும் அப்படின்ட்டாரு. உடனே ஜமாத்தை அறிவிச்சு விட்டாங்க. ராத்திபத்து ஜலாலியான்னு ஒண்ணு இருக்கு எங்க ஊர்ல, அதை நீங்கள் பள்ளிவாசல்ல ஓதணும், எல்லாரும் வந்துருங்கன்ட்டாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், நான் பள்ளிவாசல்ல இருந்தேன். ராத்திபு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேணும்டே வெளிப்பள்ளியில 10 பசங்களை கூட்டி வச்சுட்டு குர்ஆன் ஓதி கொடுத்தேன். அங்க ராத்திபு நடக்குது, அதுல கலந்து கொள்ள அதே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு நான் 10 இளைஞர்களை சின்ன பசங்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு அலிஃப் பேண்டு சொல்லி கொடுத்து வேணும்னு கேட்கட்டுமெண்டு. மௌலானா ராத்திபு செய்யறாங்க, நீ மௌலானாவை அவமதிக்கிற விதமாக நீ வந்து வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிற, நீ ராத்திபுல போய் உட்காருனாங்க. ராத்திபுல உட்கார மாட்டேன், மௌலானா எந்த வந்து ஆதாரத்தை காட்ட சொல்லு, மலைக்கு ராத்திபு சொல்றாருல, மௌலானா ஆதாரம் காட்ட சொல்லு அப்படின்னு எதிர்க்கிறேன். அப்புறமேலே ஊரே திரண்டு கூட்டி மௌலானாவை அல்லாவுல மௌலானா சும்மா அல்ல அவங்களுக்கு மௌலானாவை அவமதித்து விட்டார்கள், இவனை வந்து ஊர் நீக்கம் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி ஊரை கூட்டிவிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் செஞ்சதுக்காக வேண்டி என்னடா மழை இல்லாட்டி ராத்திபு செய்யணும்னு எவனா சொன்னதுன்னு கேட்கிறேன். இது ஏன்டா மார்க்கத்தில் இல்லாத செய்றீங்க, இதுக்காக ஊரை கூட்டிவிட்டு அம்புட்டு திரண்டு போச்சு பள்ளிவாசல் பூரா. ராத்திபு கூட அம்புட்டு பேர் வரல. எனக்கு எதிராக அறிவு செஞ்ச உடனே ஊரை மகரிப்பு தொழுது ஊரை திரண்டு இருக்கிறது. பெரிய பெரிய பணக்கார வெளியூர்ல இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. எல்லாம் திரண்டு நான் ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க மௌலானாட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? மௌலானாவுடைய ராத்திபு நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்கிறேன். மௌலானாட்ட என்கிட்ட வந்து மழைக்கு வந்து ராத்திபு செய்யலாம் ஆதாரம் தர சொல்லுங்க. மழை பெய்யவில்லை என்று சொன்னால் ராத்திபு செய்யலாங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு முடிக்கிறாங்க. நான் செய்வது தவறுன்னு மௌலானா நிரூபிக்கட்டும், மன்னிப்பு கேட்கிறேன். தவறுன்னு நிரூபிக்கலன்னு சொன்னா நான் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்ன ரெண்டு நல்ல மனிதர்கள் சொல்ற சரியாத்தான இருக்கு, மௌலானா கூப்பிடுங்க, அல்ல மௌலானாட்ட இவரை கூட்டிட்டு போங்க, அப்படி அவர்கிட்ட ஆதாரம் கேட்கட்டும் சொல்லி சொன்னோன்னு அது அப்படியே அடங்கி போய் சரின்ட்டாங்க. சரின்னு அவங்க நினைச்சாங்க மௌலானா அள்ளி போட போற ஆதாரத்தை கூட்டிட்டு போய் அப்புறம் மன்னிப்பு கேட்க வச்சிருவோம். அவர் ஒரு பங்களாவில் தங்க வச்சிருக்காங்க. அப்ப ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி என்னை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஊர் மக்கள் அங்க திரண்டு உட்கார்ந்து இருக்குது, வெயிட் பண்ணுங்க, மௌலானாட்ட இவர் கூட்டிட்டு போறோம், ஆதாரத்தை நிரூபிக்கலன்னு சொன்னா இங்க வந்து மன்னிப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 செலக்ட் பண்ண ஆட்களை கூட்டிட்டு மௌலானாட்ட போறாங்க. அப்ப நம்ம மதுஹபெல்லாம் எதிர்க்காத காலம், சிறுக்கு எதிர்த்து மதுஹபுல இருந்த காலம், சொல்ல போன ஓதி முடிச்சுட்டு வந்த காலம். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா துகுபான்னு ஒரு கிதாப் இருக்குது, எங்க மார்த்தால தூக்கிட்டு போயிட்டேன். எடுக்க விட்டு போய் உட்கார்ந்தோடனே அவர்கிட்ட கேட்கிறேன், மௌலானா இந்த மாதிரி நீங்க மலைக்கா வேண்டி இந்த மாதிரி ராத்திபு செய்றீங்களா, எங்க இருக்குது அப்படி முடிக்கிறாரு. இல்ல அது ஒரு நல்ல காரியம் தானே. இல்ல யார் சொன்ன, எதுல எந்த நீங்க சாபி மதுஹபாண்ட ஆமாண்டாரு. சாபி மதுஹப் கிதாபுல மலைக்கு என்ன செய்யணும் இந்தாங்கன்னு இப்படி இஸ்திஸ்கா மலை தொழுகைன்னு பாடம் இருக்கு, அதை எடுத்து போட்டான். மழை இல்லாட்டி மலை தொழுகை நடத்தணும், பாருங்க
அவனுக்கு அரபியே தெரியாது. கடைசியில் பார்த்தா கொடுத்து படிக்க போனாங்கிறேன். சொல்லுங்க இல்ல நீங்க வாசிக்க போனா சொல்லுங்க இல்ல நீங்க என்னன்னு பாருங்க அப்படிங்கிற. அப்பதான் தெரியுது வேஷம் மட்டும்தான் இருக்கு, அறவே தெரியாது. மூலானாங்கிறது வெறுமனை ஜுப்பாவும் தலப்பாங்க கட்டிருக்கானே தவிர வாசிக்க தெரியாது. ஜேர் ஜபர் இல்லாட்டி வாசிக்க தெரியாது அவனுக்கு. அந்த கித்தாப்பை கொடுத்துட்டு மழை இல்லாட்டி தொழுகை சொல்லித்தானே இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறான் என்கிட்ட. நான் ஒரு சின்ன பையன், இப்ப இந்த வயசுல இல்ல, எனக்கு அப்போ 18 வயசு இருக்குன்னு வைங்களேன். 18 வயசுல என்கிட்ட அந்த மூலானா என்ன செய்யறான்னு கேட்டா அவ்வளவு அடி பணிஞ்சு போய் சார் அப்படித்தான் இருக்கு. ராத்திப் இருக்கா? ராத்திப் இல்லதாங்க. வாசிக்க சொன்னா வாசிக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றதுல ஆமாங்கிறான். இந்த கூட்டிட்டு போன 20 பேர் கறி பூசி கேவலப்பட்டு போய் அதுக்கப்புறம் திருந்தணுமா இல்லையா ஊர்ல சொல்றாங்க, மூலானா அவர் ஆதாரம் காட்டல, இவர் ஆதாரத்தெல்லாம் காட்டினாரு, அதுல மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு கேட்க மாட்டான்றானுவா. அதெல்லாம் முடியாது, மன்னிப்பு கேட்டான். இந்த 20 பேரு ஒத்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள்கிட்ட சொன்னா அதெல்லாம் மௌலானாவை அவமானப்படுத்த விட முடியாது, மன்னிப்பு தான் கேட்கணும். முடியாது போடான்ட்டேன். ஊரை விட்டு நீக்கி விட்டாங்க நம்மள. அந்த வயசுலயே ஊரை விட்டு உன்னை ஊர் நீக்கம் செய்து விட்டோம். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு கடுமையான ஒரு நிலையில் எதிர்கொள்கிறார்கள். ஒரு மனிதனை கடவுளை நினைக்கிறான். என்னடா ஆதாரம்? மலை துளைக்கு ஆதாரம் என்னன்னு கேட்க முடியல. நானும் ஒரு மார்க் அறிஞ்சிருந்தேன் அவங்க பார்வையில. 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, சரி அவரு மூளை தானப்பா சொல்றாருலப்பா, என்னன்னு ஒருத்தன் கேட்கல. அப்ப அந்த மூலானா என்று சொல்லிவிட்டால் மார்க்கம். இப்படியான ஒரு நிலை ஊரை விட்டு ஒதுக்கித்தான் நமக்கு ஏன்டா அந்த முஸ்லிம் கடை வைக்க போயிட்டோம். பெருமாள் 5-6 வருஷம் மளிகை கடை வச்சோம், ஓதி முடிச்சிட்டு போய் இதுல ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அவனு பேச மாட்டேங்கிறான், சலான் சொல்ல மாட்டேங்கிறான், சிரிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறான். அப்ப ஊர்ல ஒதுக்கப்பட்டு நான் மட்டும் தனியா எப்படி இருக்கு? அந்த நிலைக்கு ஆளான பிறகு நம்ம பாட்டு கடை வைக்க போகணும்னு போயிட்டேன். இதுல அட்ஜஸ்ட் பண்ணி போக இயலாது. அதுக்கான தீமை நான் ஆதரிக்கல. இது வேணாண்டு அந்த அளவுக்கு எல்லாம் கொடுமைகள் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான மாநாடுகள் நடந்து தஞ்சாவூர் மதரசாவில் பிறகு சேர்ந்து மதரசா நானாவும் சேரல. கடை வைத்திருக்க இந்த நேரத்தில் அப்துல் சலாம் ஆஜரத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க கடைக்கு தம்பி நீ எல்லாம் திறமையான புள்ள, நீங்க நல்ல மார்க்கறி உள்ள ஆளு, பாடம் நடத்த தகுதியான ஒரு ஆளு, நீங்க மதரசாவில் சேரணும் இழுத்துட்டு போயிட்டாரு. அப்பதான் அந்த மதரசாவில் இருக்கும்போது இந்த மாநாடு நடந்தது. தஞ்சாவூர் வழிமாறு மாநாடு நடந்தது. கடையை மூடிவிட்டு போயிட்டோம். இல்லன்னா கடையில